ஒரு பொழுதும் பகவானை சந்தோஷப்படுத்தினது வீண் போகாது. பகவானை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது சிரமமோன்னா சிரமமே இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. கீதையில் பகவான் சிம்பிளாக சொல்லிவிட்டார் பூஜையை. நீ எனக்குன்னு கடன் வாங்கி இல்லை செலவு பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம். பத்திரம், உன் வீட்டில் இருக்கிற இலையை பிச்சு போடு போதும். இல்லை ஒரு கீரையை பண்ணி எனக்கு நிவேதனம் பண்ணு. புஷ்பம், நீ 2 செம்பருத்திப்பூவை பறித்து என் திருவடியில் வச்சா போதும். பலம், ஏதோ நீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிற 2 வாழைப்பழத்தை என்கிட்ட காமி. இவ்வளவு வசதி இல்லைன்னு, பழங்கூட வாங்க வசதி இல்லைன்னு கவலைப்படாத. ஒரு டம்ளர் தண்ணீர், ஜலம், தோயம், ஒரு டம்ளர் ஜலத்தை நிவேதனம் பண்ணு. இது போதும். நிவேதனம் பண்ணுங்கிறதோட நிறுத்தல கிருஷ்ணன். என்ன சொன்னார் தெரியுமா? நீ கொடுக்கறத அஸ்னாமி, நான் சாப்பிடுவேங்கிற அந்த கேரண்டினா வேணும். குடுன்னு சொன்னால் போருமா? நீ அப்படி கொடுத்தா யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியோட கூட நீ எனக்கு யார் கொடுத்தாலும் அஸ்னாமி, நான் சாப்பிடுவேன்.